வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் அது அனுதினமும் நம் வாயினால் அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்ளணும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29 வசனத்தின்படி வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவரே. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அடைக்கலம் கொடுக்கிறார். அடைக்கலம் கொடுக்கிறார். அவர் தோதுக்கொள்வோர் பாக்கியவான், அவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கிறார். அவரை தெய்வமாக கொண்டு ஜனங்கள் பாக்கியவான்கள், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சபையின் வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டும். அந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாள் வருடத்தின் வாக்கு தத்தத்தை நாம் உபயோகிக்கும் போது மாதத்தின் வாக்கு தத்தத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம், சாலமோனின் நீதிமொழியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். நீதிமொழிகள். தேங்க்யூ ஜீசஸ். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 8:35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். அல்லேலூயா. என்னை கண்டடைகிறவன், கர்த்தரை கண்டடைகிறவன், மனுஷரை அல்ல, கர்த்தரை கண்டடைகிறவன் என்ன பெற்றுக்கொள்கிறான்? ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். பிரியமானவர்களே, கர்த்தர் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் ஒரு பதம்தான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் எப்படி இருக்காங்க? ஒருவராக இருக்காங்க. மூவரும் ஒருவர், திரியேக தேவன் அவர். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் யெகோவா என்று காணப்பட்டார். தேவன் எப்படி காணப்பட்டார்? யெகோவா என்று. யெகோவா என்பது அவருடைய நாமம். பிரியமானவர்களே, இந்த யெகோவா தேவன் நமக்கு என்ன செய்கிறார்னா, யெகோவா எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருக்கிறார். இப்போ கர்த்தர் என்பது ஒரு பதம். கர்த்தர் என்பது அதுதான். காட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், எல்லாமே ஒரே பதம் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் என்பது அவர் யெகோவாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. யெகோவாக வெளிப்பட்டார். இது பழைய ஏற்பாட்டில் முழுவதும் இந்த யெகோவா என்பது, நான் யெகோவாவாக இருக்கிறேன், மோசே கேட்டு சொல், நான் யெகோவாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யெகோவா தேவன் நமக்கு எப்படி இருக்கான்னு சொல்லி, யெகோவா என்பது எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருக்கிறார். இதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. யெகோவா எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அதான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ஏசாயா 12ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 12. இதோ தேவனே என் ரட்சிப்பு. இதோ தேவனே என் ரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு
ரட்சிப்புமான. அதனால தான் நம்ம ஹெட்டிங்கில் சொல்கிறோம், யெகோவா எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பலன், அவர் நமது கீதமாக இருக்கிறார். கீதம் என்பது என்ன? சங்கீதம். நம்ம இப்போது ஒரு ஒரு ஆண்டோடைய பாடல் பாடும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானம் கிடைக்கும் நமக்கு. ஆண்டோடைய பாடல்களை நாம் பாடும்போது, அவர் உட்ஷிப்பில் கலந்து கொள்ளும்போது நம்ம இருக்கிற பலவீனம் நமக்கு தெரியாது. அதுதான் அவரே நம்ம பலன். எல்லாவற்றுக்கும் யெகோவா என்பது அவர் நாமம். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த யெகோவா தேவன், இந்த யெகோவா தேவன், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கை இருப்பேன். அந்த ரட்சிப்பு நமக்கு நம்ம பயம் தராது. ரட்சிப்பு பெற்றோன்னா பயம் கிடைக்காது, பயமே வராது. ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அதுதான் தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ அவர் மேல் நம்பிக்கை வந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயமே நமக்கு இருக்காது. பயமே நமக்கு வரக்கூடாது, வரவும் கூடாது, இருக்கவும் கூடாது. பயம் என்பது நமக்கு பிசாசு கொடுக்குற ஒரு வித என்ன சொல்கிறாங்க, பிசாசு கொடுக்குற ஒரு விதமான தூண்டுதல். பயம் என்பது பொதுவாக கவலை, பயம் எல்லா மனுஷனுக்கும் வரும். ஆனால் பயந்தே நம்ம இருந்தோன்னு வச்சிங்களேன், நம்ம பலவீனப்பட்டு போவோம். பயம் நமக்கு அதிகமாக இருந்தால் நம்ம பலவீனப்பட்டு போவோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தாவே என் பெலனும் என் கீதமுமானவர், நீரே எனக்கு, அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். சங்கீதக்காரன் கூட சொல்கிறான் பாருங்கள். 18ஆம் சங்கீதம் எடுத்து வாசிப்போம். அதில் பாருங்கள், நம்ம உரிமை பாராட்டுறோம் அவரை நம்ம உரிமை 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். 18 1 முதல் 3 வசனங்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும். பாருங்க, இதில் பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் என் என் என்ன இருக்கும். படிங்கம்மா, படிங்க. கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை நம்ம எப்படி பண்றோம்? நமக்கு சொந்த கொண்டாடுறோம். கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் நம் சொந்தம் கொண்டாடும் போது அவருக்கு நமக்கு எப்படி எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எதை குறித்தும் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே அவருடைய நாமம். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நமக்கு எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே எனக்கு சமாதானமாக இல்லை, ஆண்டவரே அப்பா நீ யெகோவா சமாதானத்துக்கு என்ன பேர்? யெகோவா ஷாலோம். வெற்றிக்கு என்ன பேர்? யெகோவா நிசி. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னா யெகோவா ஷம்மா. அவர் நமக்கு வியாதின்னு விடுதலை கொடுத்தாருன்னா யெகோவா ரஃபா. அது யெகோவா அது எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இருக்கிறார். அப்போ அந்த யெகோவா தேவனை எப்போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடியும் அவர் நாமத்தை புகுத்து கொண்டே இருக்கும். யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். நம் சொந்த கொண்டாடுற ஆண்டவரை, நம் சொந்த. 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் என் பெலனாகிய கர்த்தாவே, முதல் வசனத்தில் என் பெலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். அப்போ அவர் மேல் நம்ம அன்பு கூறும்போது அவர் நம்முடைய யெகோவா ஆயிடுறார், நம்முடைய தேவனாயிறார். எவ்வளோ கிருபை பாருங்கள். சங்கீதக்காரன் அழகாக எழுதியிருக்கிறார். அந்த சங்கீதம் 18ஆவது சங்கீதமும் 1 சாமுவேல் 22ஆவது சங்கீதமும் ஒரே மாதிரி இருக்கும். கர்த்தரை பாடுற பாட்டு ஒரே மாதிரி இருக்கும். அது தாவீது பாடின பாட்டு இந்த தாவீது அப்படியே சங்கீதத்தில் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அங்கே, அப்படிப்பட்ட வார்த்தை அந்த 18ஆம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டது. பிரியமானங்களே, இப்போது ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1ஆம் வசனம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாயிருந்தீர், நீ என் மேல் கோபமாயிருந்தீர். ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இங்கே பாருங்க, ஏசாயா அழகாக எழுதுறாரு. அக்காலத்திலே நீ சொல்வது, அக்காலத்திலே நம்ம ரட்சிக்கப்படாத காலத்திலே
ரட்சிப்பட காலத்தில் ரட்சிப்பு அவர் நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பு அவர். என் தேவனே, இதோ தேவனே என் ரட்சிப்பு என்று 12:2 படித்தோம் நம்ம. தேவனே என் ரட்சிப்பு. நம்ம ரட்சிப்படாத காலத்திலே அவர் நம்ம மேலே எப்படி இருந்தார்னா பாருங்கள், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்பான். அக்காலத்திலே நீ சொல்வது கர்த்தாவே. கர்த்தாவே, கர்த்தாவே என்பது அவருடைய பதம். யெகோவா கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாயிருந்தீர். நீ என் மேல் கோபமாயிருந்தீர். ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். பாருங்க, நம்ம ரட்சிப்பு பெற்றிருந்தாலும் சில சமயத்தில் ஆண்டை விட்டு விலகி போயிருப்போம். நம்ம ஆண்டை விட்டு விலகி போயிருப்போம். எத்தனையோ காரியத்தில் ஆண்டவர் அசட்டை பண்ணியிருப்போம். அப்போது பாருங்கள், ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்ம கோபப்படுவார். அதான் எழுதிருக்கு, என் மேல் கோபமாக இருந்தீர், என் மேல் கோபம், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றுகிறீர். அவருடைய கோபம் ஒரு நிமிடமே, ஒரு கோபம் ஒரு நிமிடம் தான். அது ஒரு நிமிடம் கூட சொல்ல முடியாது. எசப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த கோபம் நம்ம விட்டு நீங்கி போவோம். கரங்களை தட்டுவோமா? யெகோவா எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார், எல்லாவற்றையும் எல்லாமுமா இருக்கிறார். பிரியமானவர்களே, 4ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள். இதை ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவர் கூட நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது, அக்காலத்தில் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டை விலகி போகும்போது ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே கர்த்தாவே நம்ம கேட்கும்போது அவர் கோபம் நம்ம நீங்கிடும். அக்காலத்தில் அப்போனா ரட்சிக்கப்பட்ட பிறகு படிங்க சிஸ்டர். நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு இது நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே நம்ம சொல்வது. சபைக்கு வருது போகிறது சில சமயத்தில் நம்ம ஏதாவது காரியத்தில் ஆண்டவர் விட்டு விலகி போகிற சூழ்நிலை ஏற்படும். நானும் மனுஷன்தான்னு யார் சொல்கிறது? பவுல் சொல்கிறேன், நானும் மனுஷன் தானே. அப்போ நாமும் மனுஷன்தான். நம்ம என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உலகத்தில் நம்ம வாழும்போது ஏதாவது ஒரு காரியத்தில் ஆண்டவரை அசட்டை பண்ணி போயிருப்போம். அசட்டை பண்ணி அந்த கோபம் தான் ஆண்டவர் மேலே. அப்போ எசப்பா என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லும்போது அந்த கோபம் நம்ம விட்டு நீங்கி போகும். இங்கே பாருங்கள், அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள். அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை, இன்றைக்கு அதுதான் செய்ய போகிறோம். நாம அக்காலத்திலே சொன்னதை இக்காலத்திலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள். இதுதாங்க சுவிசேஷம். இதுதான் கர்த்தரை துதியுங்கள். நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் அந்த பிள்ளைங்களுக்கு கிரியை செய்யும். பிரியமானவர்கள் பாருங்கள், அக்கால் நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சுவிசேஷ ஊழியம். இந்த சுவிசேஷ ஊழியம் அதுதான். யெகோவா தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இருக்கார். நம்ம எதற்கும் பயப்பட வேண்டாம். நான் பயப்படாமல் கர்த்தரையே துதிப்பேன். நம்ம கொடுத்த அந்த பிரஸ்தாபம் அது. அவருடைய நாமம் பலத்த துருகம். பிரியமானவர்களே பாருங்கள், இதில் நம்ம 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம படித்த வண்ணமாக கர்த்தர் இதோ தேவன் என் பலன், என் கீதம், என் ரட்சிப்பு மாணவன் சொல்லி அவர் கர்த்தர் நம் பலனாக இருந்து அவர் நித்தியமாக இருக்கிறார், நித்திய கண்மலையாக இருக்கிறார். 2வதாக கர்த்தர் நம்முடைய கீதமாக இருந்து கர்த்தரின் கீதம் என்று சொல்லி அவர் அற்புதங்களை செய்து எதிர்கால நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறார். 3வதாக கர்த்தரின் ரட்சிப்புமானவர். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை யெகோவா தேவன் நமக்கு கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்களை, அவருடைய பலன், அவருடைய கீதம், அவருடைய ரட்சிப்பு, இதுதான் இன்ற நாளில் நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களுக்கு நான் போய் சொல்ல போகிறேன். எவ்வளோ பேர் இயேசுவை அறியாமல் இருக்காங்க. எத்தனை ஜனங்கள் ஆத்மா மீட்பு இல்லாமல், ஆத்மான்னு என்னன்னு தெரியாமல், இயேசு என்று என்னன்னு தெரியாமல் இன்றைக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு சொல்வது நமக்கு பெரிய கடமை. அதை தான் இன்றைக்கு நாம் செய்ய போகிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம், கர்த்தர் என் பலனும்
கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், என் கீதமுமானவர். அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். பாருங்க, ஏசாயா எழுதின பிரகாரமே யாத்திராகம் புத்தகம் யார் எழுதுந்து? மோசே. அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஆகம புத்தகம்லாம் மோசே தான் எழுதுறாரு. மோசே எழுதுறாரு, கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு பெலன் இரட்சிப்புமானவர். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். எவ்வளோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த ஆவியின் என்ன சொல்கிறது, ஒருமைப்பாடு எப்படி இருக்கு பாருங்கள். மோசேக்கு அப்புறம் தான் ஏசாயாவே வராரு. மோசே காலத்துக்கு அப்புறம்தான் அவர் பிறந்து இந்த ஊழியத்தை செய்து பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ராஜாக்கள் ஏற்படுத்துகிறார். ராஜாக்களுக்கு அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். ஏசாயா புத்தகத்தில் ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய மரணம், அவர் உயிர்த்தது எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா, பெரிய தீர்க்கதரிசி. எல்லாமே ஆண்டவர் பற்றி, ஏசப்பா பற்றி கிளியர் எல்லாத்தையும் பக்காவாக எழுதியிருக்கார் ஏசாயா புத்தகத்தில். பிரியமானவர்களே, நம்ம அதில் போக வேண்டாம். கர்த்தர் என் பெலன், அவர் நமக்கு நித்தியமாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரு? நம்ம நித்திய. ஏசாயா புத்தகம் 26:4 வாசிப்போம் சிஸ்டர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பாருங்க, யெகோவா என்றென்றைக்கும் நம்புங்கள். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, அப்படியே மோசே சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் அப்படியே மோசே சொல்கிறாரு. சங்கீதத்தில் ஏசாயா முதல்ல அவர் ஏசாயா 12:2 வசனத்தில், இதோ தேவனின் ரட்சிப்பு, யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். அதே ஏசாயா மறுபடியும் சொல்கிறாரு. 26:4 வாசிங்க சிஸ்டர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை என்றென்றும் நம்புங்கள். கர்த்தரை யெகோவாவை என்றென்றும் நம்புங்கள், அவர் நமக்கு நித்திய கன்மலையாக இருக்கிறார். நித்திய கன்மலையாக. பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த நித்திய கன்மலை, அவர் நித்தியமானவர் என்பதை யார் எப்படி தெரியப்படுதா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் எப்பவும் நித்தியம். நித்தியம் என்பது என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும். நித்தியம் வந்து என்றென்றைக்கும், என்றென்ன எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இருக்க, என்றைக்கும் இருக்கிற நித்தியம் என்பது. அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி அவர் வழிநடத்தப்பா இந்த நித்தியமானவர் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். நம்ம எடுத்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அதிகாரம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். அதில் 4, 5, 6 எடுத்து வாசிப்போம். 4, 5, 6. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் 15, 4, 5, 6 அது வாசிமா. 15ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 15. அதுதான் படிங்க, முதல்ல இருந்து படிங்க. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உமது வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. போதும்மா. பாருங்க, உங்களுக்கு நல்லா அந்த காரியங்கள் அறியப்பட்டிருப்பீங்க. யாத்ரா புத்தகத்தில் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைப்பட்டு அவங்க விடுதலை ஆகும்போது பார்வோன் அவங்க விடவே மாட்டேன்றான். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்களை அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். பார்வோன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தை தள்ளிவிட்டால் அவனுடைய பிரதான அதிபதிகள் விழுந்து சமுத்திரத்தில் அவிழ்ந்து போனார்கள். பாருங்கள், அவர் நித்தியமானவர்.
அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். இந்த ஜனங்களை எப்படி அவர் பாதுகாக்கிறார் பாருங்கள். அவன் ரதங்களையும் பயங்கர சேனைகளோடு வரான், பின்னால் துரத்தின்னு வரான், அந்த ஜனங்களை பிறகு துரத்தின்னு வரான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அந்த ஜனங்களை அமிழ விட பண்ணல. அல்லேலூயா. அவர் யாருன்னா அவர் பெலன், கர்த்தர் அவருடைய பெலன், கர்த்தர் தான் அவருடைய பெலனாக இருந்து பாருங்கள். இந்த வாசனை ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கடல் வந்து அவர்களை மூடிக்கொண்டது. ஆழி என்பது கடல், ஆழம், ஆழம் அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல் ஆழங்களில் அமிழ்ந்து போனார். கர்த்தாவே உமது வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவுடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. பின்தொடர்ந்து வராங்களா? பகைஞர்கள் பின்தொடர்ந்து வராங்களா? கலங்காதீங்க. யெகோவா தேவன் நம் பலனாக இருக்கிறார், நம் பலனாக இருக்கிறார். இந்த ஜனங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் முறுமுறுக்கிறாங்க. இவங்க அந்த இடத்து விடுதலாகி வரும்போது தான் எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு மாம்சம் இல்லை, எங்களுக்கு நாங்கள் எகிப்தில் இருந்தால் கூட நல்லாயிருக்கோம், அங்கே நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் அவர் மேல் கோபம் அடைகிறார். ஆனாலும் அந்த கோபம் அவங்களை விட்டு நீங்கி போயிட்டு. பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், அவங்கள இந்த பார்வன் பாருங்கள், அவனுடைய திட்டம் பாருங்கள். 9வது வசனத்தை படிங்க சிஸ்டர். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். பாருங்க, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவளுக்கு திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவங்களை சங்கரிக்கும் என்று பகனன் சொன்னான். அவங்கள விடக்கூடாது, தொடர்ந்து எடு, தொடர்ந்து அடி, தொடர்ந்து பிடி, தொடர்ந்து அவங்க நமக்கு அடிமைகளாக தான் இருக்கணும். இதுதான் சத்துருக்குள்ள சிந்தனை. இவங்க சிந்தனை அவனுடைய சிந்தனை உருவாலும் வாய்க்காது. பிரியமானங்களே, பகைஞர்களுடைய காரியம் நம்மிடத்தில் வாய்க்காது. பயப்படாதீங்க. அவன் வார்த்தை இப்படி தான் இருக்கும். எப்படியாவது அவங்களை அலக்கழிக்கணும், எப்படியாவது மடம் கழிக்கணும், எப்படியாவது கழுத்து போடணும். அவன் தொடர்ந்து வந்தால் கூட நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், யெகோவா தேவன் நம் பெலனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். யெகோவா தேவன் நம்முடைய பெலனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பாருங்கள், அவர் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்கார் பாருங்கள். யாத்தம் 15:6 வாசிப்போம் சிஸ்டர். 15:6. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி. இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா வசனத்திலும் அந்த கர்த்தர் என்ற பதம் இருக்கும். நான் படிக்கிற எல்லா வசனத்திலும் கர்த்தாவே, கர்த்தருடைய அந்த வார்த்தை அப்படியே அவர் யெகோவா என்பது எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு செய்கிற தேவன், எல்லாவற்றையும் கொடுக்குற தேவன். பிரியமானவர்களே, இந்த வசனம் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 8 வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால். பாருங்க, இந்த வசனம் எல்லாம் பாருங்க, உமதுன்னு வரும். உமது நாசியின் படிங்க. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. இது 10 வாசிங்க அப்படியே. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து. அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவங்களத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவங்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். நம்முடைய பகைஞன் எப்படி நினைப்பான்? ஆண்டவர் நம்ம எப்படி கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் எப்போதும் கைவிடுகிற தேவன் அல்ல. பாருங்கள், உம்முடைய காற்றை வீச பண்ணி கடல் அவங்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணி ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். பிரியமானவர்களே, அப்படி 12வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 12வது வசனத்தை வாசிங்க. நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நாமெல்லாம் மீட்டுக்கொண்ட ஜனம், நம்மளாம் மீட்டுக்கொண்டார். நீர் மீட்டுக்கொண்ட ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தேன். அவருடைய அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லைங்க பிரியமானவர்களே. அவருடைய அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லை. அழைத்தவர் உண்மை இல்லவர். அவர் நம்மை நடத்துவார்.
பகைஞரை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து எப்படி கவலைப்படாது, எப்படிப்பட்ட தீராத வியாதி குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் மாறி போக ஒரு நிமிஷம் போகும், அவர்கிட்ட ஒரு நிமிஷம் போகும். கர்த்தர் நம்மோட கொடுக்க யெகோவா தேவன், அவர் நம்ம பலனாக இருக்கிறார், நம்ம பலப்படுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நம்ம 19 வாசிங்கம்மா, 19 வாசிங்க. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். கர்த்தர் தட்டி கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவங்க என்னன்னா சொன்னாலும் ஆண்டவன் ராஜரிகம் நம்ம ராஜ நடைய நடக்க வைப்பார். அல்லேலூயா. நம்ம அவிழ்ந்து போக மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் அமிழத்தக்க சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மை தூக்கி எடுத்து நடத்துவார். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, கர்த்தர்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் தான் நம் பலன். கர்த்தர் தான். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திர நடுவில் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர் நம் பலனாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்தும். எப்படிப்பட்ட வழிகளிலும் அவர் நடத்துகிற தேவன் அவர். கோணலானவர்களை செவையாக்குகிறவர். அவர் வழிகளெல்லாம் நமக்கு என்ன? ராஜபாதை தான், ராஜபாதை தான், ராஜபாதை தான். பிரியமானவர்களே, எடுத்து வாசிப்பேன் இன்னொரு வசனத்தை. எரேமியா 16:21 வாசிங்க. எரேமியா 16:21. இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், இப்போது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் கரத்தையும் என் பலத்தையுமே என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுது. ஏன்னா அவர் நாமம் யெகோவா, அவர் நாமம் யெகோவா. யெகோவா தேவனை போல ஒருவரும் இல்லை. எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இருக்கார். அவர் யுத்தத்தில் வல்லவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக யாவும் செய்து முடிக்கிறவர். அவர்தான் நம்முடைய பலன். கர்த்தரே நம் பலன். கர்த்தர் யெகோவா இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே நீ எனக்கு போதும்பா, எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம வாயினால் அறிக்கைவிட்டால் நம்ம கூடவே இருப்பார். நம்ம வலது பாசம் நம்மோட கூட இருப்பார். எந்த போராட்டம், எந்த சூழ்நிலை, எத்தனை அவநம்பிக்கை, எத்தனை கொடுமைகள் நம்ம தாங்கியிருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எல்லாம் வரும். நமக்கு கிறிஸ்துவனாலே எல்லாம் கிடைக்கும், எல்லாம் வரணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும், எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பாருங்கள். அந்த ஜனங்களை அவன் தொடர்ந்து வரான். கடல் நடுவில் வராங்க. அந்த கடல் யாரும் மூடி போட்டது? பார்வோன் ரதங்களையும் அவர் ஜனங்களையும் மூடி போட்டது. இவங்க எப்படி வந்தாங்க? ராஜ நடையில் நடந்து வராங்க, வெட்டாந்தரையில் நடந்து வராங்க. கடல் அவங்க மூடி போடுது. அதெல்லாம் கடலை போல காரியங்கள் எப்படிப்பட்ட அமிழ்ந்து போகிறோம், மூழ்கி போகிறோன்ற நினைக்காதுங்க. எப்போதும் அவர் தூக்கி விட, எந்த நேரத்தை நம்ம தூக்கி விட வல்லவராக்கிறார். அவர் நம்முடைய பலன். ரெண்டாவதாக எடுத்து வாசிப்போம் நம்ம. கர்த்தரின் கீதம், அவர் அற்புதங்களை செய்கிறவர். யாத்ரா புத்தகம் 15:11 வாசிப்போம். 15:11. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? பாருங்க, ஆண்டு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, நமக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை. கரங்களை தட்டுவோமா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஒப்பானவர் ஒரு, நமக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை. கர்த்தர் ஒப்பானவர். நம்ம தேவ ஜனம், அவருடைய ஜனங்கள். அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகள். நம்ம எப்படி நம்ம தொலைந்து போனாலும் அவர் நம்ம தேடி கண்டுபிடிப்பார். அவர் நம்ம கீதமானவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர், நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். அவர் ஒப்பான ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, இப்போ 20 வாசிப்போம் சிஸ்டர். அப்படியே அதில் 20. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் 15:20. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் எவ்வளோ கீதம் பாடி போகிறாங்க. என்ன பாடுறாங்க? நடனத்தோடும் பின்னே புறப்பட்டு. ஆரோனின் சகோதரியாக மிரியாள்
என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையில் தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு அப்படி தான் நம்ம போக போகிறோம். உங்களோட ஊழியம் பெரிய ஊழியமாக இருக்கும். இன்றைக்கி சகோதரிகள் ஊழியம் தான். சகோதரர்கள் வந்து சொல்லும் போது நீங்கள் தான் போய் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன்னா ஆண்டு உயிர் தெரியும்போது அவங்க உங்களுக்கு தான் காணப்படுறாரு. ஸ்திரீகள் தான் ரொம்ப விலையேற பெற்றவர்கள். நீங்கள் பலவீனம் பாண்டன்னு சொல்லிட்டார், ஆனால் விலையேற பெற்றவர்கள் நீங்கள் தான் இந்த நாளிலே யார் மிரியாம் போனது போல் எல்லோரும் பின்னாக சென்று நீங்கள் இந்த நாளிலே அற்புதங்களை சொல்ல போகிறீங்க. கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களை நாளிலே நீங்கள் பாட போகிறீங்க. அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறீங்க. பெரிய கிருபை நம்மளுக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா. இது வந்து நமக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கை. ஓசியா 12:5 வாசிப்போம் சிஸ்டர். ஓசியா 12:5. ஓசியா புத்தகம் 12:5. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம கீர்த்தனம். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். இன்னைக்கு அவர் தான் உங்களுக்கு முன்னாடி போக போகிறார். அவர் யெகோவா நம்மோட கூட இருக்கார். அவர் கீதமும் மாணவர். நமக்கு கர்த்தனை பலனாக்க அவர் நம்ம கீதமும் மாணவர். பாருங்கள், கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நம்ம கீதமாக இருக்கார். அவர் நாமம் நமக்கு சங்கீர்த்தனமாக இருக்கணும். பெரிய மாணவர்கள் இந்த நாளிலே ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் பல அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு பல அடையாளங்களை செய்ய போகிறார். பல அதிசயத்தை செய்ய இந்த ஊழியத்தை மகத்துவமான ஊழியம் மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இதுதாங்க நம்மளுக்கு எதிர்கால நம்பிக்கை. ரட்சிப்போடு இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லலைன்னா யாருக்கு தெரியும் இயேசு பற்றி? நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். யார் சுவிசேஷம் என்பது ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கு ஊழியம் அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. மேலே போகல, கீழே போயிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு ஊழியக்காரங்க டிவியில் கூட அவங்களுடைய என்ன போட்டுடுறாங்க, ஃபோன்பே என்னென்ன பே வந்து வெளியே வந்து ஊழியம் செய்ய மாட்டேன்றாங்க. டிவியில் பார்த்துட்டு உடனே இதுக்கு போடுங்க, நீங்கள் இதுக்கு ஃபோன்பே பண்ணுங்கள், ஜிபே பண்ணுங்கள், என்னென்னமோ அடையாளம் கொடுத்து நம்ம காமிச்சாலே போதும், நம்ம போய் ஆட்டோமேட்டிக்காக போய்டும். நம்ம பணம் இவ்வளோ தான் போட வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி இருக்குது இன்றைக்கு ஊழியம். கீழே போயின்ட்டுருக்கு. பணத்துக்கு தான் ஊழியன்ற காரியம் போயின்ட்டுருக்கு. அவர் உயர்ந்தவர். அவர் ஐஸ்வர்யவான். அவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தை என்ன கொடுக்கணும். அவருக்கு தெரியும். அவர் எல்லாமுமா இருக்கிறார். எல்லாமுமா இருக்கிறார். பணத்திற்காக நம்ம ஓடினோமானால் நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஊழியம் மாத்திரமில்லை, நம் வாழ்க்கையில் பணத்தை தேடி ஓடுவோமானால் நம்ம எதையும் அதை எப்படி சொல்கிறது, அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கை சமாதானம் ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த யாத்திராம் 15ஆம் அதிகாரம் சங்கீதம் 68:4 கூட வாசிங்க. சங்கீதம் 68:4. சங்கீத புத்தகம் 68:4. சங்கீதக்காரன் எழுதுறாரு. சங்கீதம் 68:4. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்க. பாருங்க, ஓசியா ஒரு தீர்க்கதரிசி, சங்கீதக்காரன் பாருங்கள். அப்படியே அது சங்கீதம் புத்தகங்கள் வந்து எல்லாவற்றையும் சொல்லும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவற்றையும் கோத்து நிற்கும். அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள், தேவனை பாடி அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். கரங்களை தட்டுங்க, விசேஷம் கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் நாமம் யெகோவா. நான் முதல்ல என்ன சொன்னேன், யெகோவா எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறார். நமக்கு இது இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேள்வி, யெகோவா எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். நீங்கள் நம்ம ஒவ்வொரு 12 கிராமங்களும் சந்திக்க போகிறோம். நம்ம நடத்துகிறவர் அவர் நாம சங்கீர்த்தனம். யெகோவா என்பது நாமம். அவர் நம்ம கூட வருவார். எப்படி வருவார்? தேவனை பாடி நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு. இன்றைக்கி வனாந்திர பாதையை நம்ம போகிறோம். ஊழியத்தை நிறைவேற்ற போகிறோம். வனாந்திரத்தில் ஏறி வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்த போகிறோம். வருகைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆயத்தப்படுத்த ஆத்து மக்களை கொள்ளை பொருளாக இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் கொள்ளை பொருளாக பெற்றுக்கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படும். ஒரு ஆத்மா நிமித்தம்
பரலோகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராம் புத்தகம் 15 எடுத்து வாசிங்க. யாத்ராம் புத்தகம் 15 17 18 15 17 18 யாத்ராம் புத்தகத்தை எடுங்க. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். அல்லேலூயா. அவர் நம்ம கீதமும் இருந்தா அவர் நம்ம எங்க போய் நாட்டாரா? எங்க நாட்டாரு? பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த பர்வதம், சுதந்திரத்தின் பர்வதம். பாருங்க, அவர் ஸ்தலமாகி உங்களுடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவர் தேவனுடைய அவர் கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலம் அவர்களை நாட்டுவீர். 18 கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. என்றென்றைக்கும் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். என்றைக்கும் ராஜாவாக தான் இருக்கார். என்றைக்கும் 1000 பேர் சொல்லட்டும். இயேசு ஒரு என்ன சொல்கிறாங்க, அது வெளிநாட்டு கடவுள். வெளிநாட்டு கடவுள் ஏசப்பா எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்கிறார். ரொம்ப பேருக்கு இயேசு வந்து ஒரு தெய்வமாக நினைக்க மாட்டேன்றாங்க. தெய்வம் இல்லை தான், அவர் மனுஷன் தான், மனித தெய்வம், தேவகுமாரன், தேவகுமாரன் அவர். அல்லேலூயா. சில பேர் இயேசு அறியாதவங்க ஒரு மாதிரி தான் பேசுவாங்க அது நம்ம அதெல்லாம் வந்து நம்ம பிரெயினில் ஏற்றுக்கூடாது, மைண்டில் ஏற்றுக்கூடாது. ஏன்னா அவர் ராஜரீகம் பண்ணுங்க. அவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும். அவர் ஆளுகை எப்பொழுதும் இருக்கும். அவர் ஆளுகை எந்த இடத்திலும் எவ்விடத்திலும் எங்கும் நிறைந்திருப்பார். யெகோவா என்பது அவரோட நாமம். அல்லேலூயா. பாருங்கள், 3 இடத்துல 3 சங்கீதக்காரன் கூட பாருங்கள், 3 இடத்துல எடுத்து ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். ஆனால் 3 இடத்துல கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சங்கீதம் 91 93 1 99 1 97 1 ஒரே ஒரு வசனம் 93 1 மட்டும் வாசிங்க. அதோட ஸ்கிரீன்ல போடுங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் உச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? இந்த பூமி என்ன வேணா சொல்லட்டும், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் அவர். ஒரு நொடி போதும் ஆண்டவருக்கு. ஆனால் அவருடைய வார்த்தையின்படி 2 தீமோத்தேயு 2 வசனம் என்ன சொல்லுது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம், அவர் சித்தமுள்ள. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதனால் நம்முடைய கடமை சுவிசேஷம் சொல்லணும். ரட்சிப்பு அவருடையது, ரட்சிப்பு அவருடையது. நம்ம ரட்சிப்பை பெற்றோன்னு சொல்லி நம்ம அப்படியே சபைக்கு வந்தோமா, உட்காந்தோமா, திருவிருந்தில் பங்கு பெற்றோமா, காணிக்கை கொடுத்தோமா, தசமாக கொடுத்தோமா, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. பாதர் அழகாக சுவிசேஷம் பாரு ஒன்றே என்னுடைய சுமையாக மாற வேணும், என் தேச எல்லையங்களும் ஒரு நாமும் சொல்ல வேணும். அழகாக எழுதிருக்கார் பாருங்க. அந்த சுவிசேஷ பாரம் நமக்கு ரொம்ப வேணும். சுவிசேஷ பாரம் நமக்கு அவசியம். அவர் நம்ம குடும்பத்தை, அவர் நம்ம பார்த்தோன்னு வச்சு அவர் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம். கரங்களை தட்டுவோமா? பெரிய ஸ்லாக்கியங்க இந்த சுவிசேஷம் சொல்ல, பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதுங்க. பாருங்கள், இதில் எல்லாம் அந்த 3 வசனத்திலும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். 93 1 வித்தியாசமாக இருக்கும், வசனம் வித்தியாசமாக இருக்கும். படிங்க 99 1 படிங்க. 99 1 கர்த்தர் 99 1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபெண்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார். பூமி அசைவதாக. அல்லேலூயா. ராஜரீகம் பண்ணால் பூமி அசையும், பூமி அசையும். அதே போல் 97 1 வாசிங்கப்பா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. அல்லேலூயா. பாருங்க, அங்கே தத்தளிக்க பண்ணுகிறார், இங்கே மகிழ செய்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இருக்கார். அல்லேலூயா. யெகோவா என்பது அவருடைய நாமம். கடைசியாக 3வதாக கர்த்தர் ரட்சிப்புமானவர். அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பானவர். அதே போல் அவரும் கர்த்தர் யாத்திரம் 15 கர்த்தாவே தேவர்களில் ஒப்பானவர் யார்? நீர் அற்புதங்களை செய்கிறவர்.
ஆண்டவர் பாருங்கள், எப்போதும் நம்மளுக்கு அற்புதங்கள் செய்து கொண்டே ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டால் போதும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தால் கூடாது, அவருக்கு உண்டான காரியங்கள் நம்ம ஈடுபடணும். ஆண்டு ஊழியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்தில் பீட்டர் பாஸ்டர் அருமையாக கடைசியாக அவருடைய கவலைகளை பற்றி சொல்லியிருக்காரு. கவலை நாளைக்கு தினத்துக்கு குறித்து கவலைப்படாதுங்க. கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம சபை அந்த ஊழியத்தை குறித்து பேசியிருக்காரு. 1ஆம் தேதி ஒப்பு கொடுங்க, ஆண்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. வாலிப்பிள்ளை முதியவர்கள் யாராக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. ஊழியம் நம் தலையாய கடமை. 1ஆம் தேதி ஊழியத்துக்கு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காரு, ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அப்போ சொல்லிருக்காரு, முதியவர்கள் நீங்கள் வந்துட்டு அங்கே சர்ச்சில் படுத்து ஜெபம் பண்ணுங்கள், போகிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். வர முடியாதவர்களுக்கு பாருங்கள் ஊழியத்தை எப்படி அவர் அழகாக சொல்கிறா பாருங்கள். வர முடியாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்க, அவளுக்கு கொடுத்து உதவுங்க. ஏதாவது அவங்க தேவைகள் இருக்கும், கொடுத்து உதவுங்க. வாலிபர்கள் கட்டாயம் வாங்க, நிச்சயமாக வரும். வாலிபர்கள் தான் ஆண்டவர். வாலிபனே உன்னை ஒப்புக்கொடு, வாலிபனே உன்னை ஒப்புக்கொடு. வாலிபிராத்திலே உன் சிஸ்டர் நினை, வசனத்தை எடுத்து சொல்லு, ஊழியத்தின் காரியங்களை நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் ரட்சிப்பை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள். கடைசியாக ஒரு வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆண்டவர் இந்த நைட்டு என்னை கூப்பிட்டா நான் போகிறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஆண்டவரே இன்னும் ஒரே ஒரு ஊழியங்க தான் ஆண்டவரே, மே மாதம் 1ஆம் தேதி கழிச்சு அப்புறம் கொண்டு போங்க ஆண்டவரே, கரைகளை தட்டுவான். என்ன ஒரு வாஞ்ச பாருங்கள். அந்த எவ்வளோ வயது அவருக்கு, அந்த ஊழியத்தின் வாஞ்சு, வயது எப்படியும் 70க்கு மேலே இருக்கும் அவருக்கு. இன்றைக்கும் அப்படியே சுறுசுறுப்பாக ஓடுறாரு. எப்படி அவர் அந்த 70 வயது ஆயுசின் வருஷங்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80, அவர் 80 வயசு மேலே இருப்பார் போல இருக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பிள்ளைங்களுக்கு. அதுதான் ஊழியத்தின் வாஞ்சை. அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாமும் அப்படி தான் ஊழியம் செய்யணும். ஊழியம் ஆண்டவர் உனக்கு ஊழியத்தை கொடுத்து ஏற்படுத்துவார், அசட்டை பண்ணால் விட்டுருவார். அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. சபையில் பெருக்கினாலே ஒரு ஊழியம்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்றுக்கு ஐயாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாவம். இதெல்லாம் பாத்ரூம்லாம் கழுவினாங்க. இதை சுற்றி ஐயா, சுரேஷ், சங்கர் ஒரு பக்கம் நாங்கள் ஓடினுக்கிறோம். வாங்க வாலிப பிள்ளைங்களாம் எடுத்து ஊழியத்தை செய்யுங்க. வாங்க ஏதாவது ஊழியம். சபை விட்டவனு கடந்து போங்க. அடுத்து என்ன ஊழியம்? பெருக்கணுமா, பாய் எடுத்து போடணுமா? ரட்சிப்பு வீணாக போகக்கூடாது. கர்த்தருடைய ரட்சிப்பு, நம்ம பெற்றுக்கிற ரட்சிப்பை நம்ம பயன்படுத்தணும், உபயோகப்படுத்தணும். பிரியமானங்களே, இதை வாசிப்போம், வார்த்தை முடிப்போம். ஒரு 10 நிமிடம். கர்த்தன் ரட்சிப்புமானவர். ஏசாயா 12:2-3 வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 12:2-3 போடுப்பா ஸ்க்ரீனில். ஏசாயா 12. தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இந்த 3 ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தையில் வந்துட்டு பாருங்க. கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். 3வது வசனத்தை போடுப்பா. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். தண்ணீர் என்பது என்ன குறிக்கிறது? ஆசீர்வாதம், அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். மகிழ்ச்சியின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சி. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் தான் என்ன இருக்கு? மகிழ்ச்சி இருக்கு, பிளெஸ்ஸிங் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, அனாயிண்டிங் இருக்குது. அதனால் நம்ம அதை இழந்து போகக்கூடாது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப அவசியம். அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் போதும், ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடத்துவார். நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கொடுக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மோட கூட அவர் கூடவே வருவார். அப்போது நம்ம ரட்சிப்பெற்று அந்த ஸ்தானத்தில் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே என்ன பண்ணோம்? அபிஷேகம், என்னை அனாயிண்டிங் பண்ணப்பா. அந்நிய பாஷைகள் நான் பேசணும் ஆண்டவரே, நான் பலப்படணும் ஆண்டவரே, நீரே என் பலனாக இருக்கணும் ஆண்டவரே. அப்போ கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும்.
சபையில் வந்தால் மட்டும் ஆவியில் நிறையக்கூடாது. நான் பைக் ஓட்டுன்னு போகும்போது ஆள் நிறைஞ்சு தான் ஆண்டவருடைய அந்த ஸ்தோத்திர பலி சொல்லினே போவேன். சொல்லினே நடந்து போக கூட ஸ்தோத்திர ஆண்டவரை அப்படியே ரிக்கா ராபா ஷந்தா ராபா அப்படியே பேசினே போவேன். அந்நிய பாஷை பேச யாரோட பேசுகிறான்? கர்த்தரோட பேசுகிறான், தேவனோடு பேசுகிறான். அப்போ நம்ம அதை வாங்கிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அனாயிண்டிங் ரொம்ப முக்கியம். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. யாத்திராம் 15ஆம் அதிகாரம். இந்த இந்த அனாயிண்டிங் ரட்சிப்பு வந்துட்டாலே நமக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்ம நடத்துவார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பக்கம் முறுமுறுத்தாங்க, ஒரு பக்கம் ஆவியானவன் கிரியை செய்யலை, தேவனை கூபம் ஓட்டினாங்க. ஆனால் ஆவியானவருடைய பலத்தை பெற்றவங்க யார்? மோசே. மோசே வழி நடத்தினால அந்த ஜனங்கள் காக்கப்பட்டாங்க. மோசே என்ன கேட்குறாரோ அதே ஆண்டவர் கொடுத்து அந்த ஜனங்களை மகிழ்ச்சியோடு நடத்தினார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். படித்து எடுத்து வாசிங்க. யாத்திரம் 15ஆம் அதிகாரம் 23லேருந்து 26 வசனம் வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். பாருங்க ஜனங்க பாருங்க, அவருக்கு முதல்ல என்ன சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு சொல்லுங்க. என்ன வாக்குத்தத்தம் பண்ண? எகிப்தில் இருக்கும் என்ன வாக்குத்தத்தம் பண்ண? அதை மறந்துட்டாங்க. பாலும் தேடும் ஓடுகிற பரம காணானை உங்களுக்கு கொடுப்பேன். பாலும் தேடும் ஓடுகிற எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்குற, அதை மறந்தே போனாங்க. மறந்து போய் தண்ணிக்காக என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. தண்ணீர் அவங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துறாரு ஆண்டவர். ஜீவ தண்ணீரை கொடுத்துறாரு ஆண்டவர், கொடுத்துறாரு. ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? முறுமுறுக்கிறாங்க. படிமா மறுபடியும். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. பாருங்க, நமக்கு நியாயங்கள் நியமங்கள் கொடுக்கும்போது, கட்டளை கொடுக்கும்போது, அப்போ நம்ம ஒரு சோதனை வந்து தான் சேரும். நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு சோதிக்க பிசாசு சோதிப்பான். அங்கே சோதித்து ஆண்டவர் சோதனை வேறு, பிசாசு சோதனை வேறு. கர்த்தங்க சோதிக்கிறாரு. அந்த சோதனையில் இவங்க யார் பேச்சு கேட்டுறாங்க? பிசாசு பேச்சு கேட்டுறாங்க. ஆண்டவர் சோதித்தாலும் சோதனை கூட தப்பித்துக்கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் சோதனை ஆண்டவரை சோதிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரை சோதிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரை சோத்திரம் சொல்லிட்டு போயின்னு இருக்க வேண்டியதுதான். சோதனைனால அந்த தண்ணீரை என்ன ஆக்கிறாரு? மாறாவாக்கிறார், கசப்பாக்கிறார். கசப்பு நம்ம சாப்பாட்டில் ஏன்னா கசப்பு இருந்துட்டா என்னையா யாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடாத பொருள் எதனா பாவக்காய் தான். கரெக்டாக? நான்லாம் ரொம்ப சாப்பிடுவேன் பாவக்காய். சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க பாவக்காய், விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சுகர் கம்ப்ளைண்ட் கம்மியாகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கசப்பை அதை அது கொடுத்தாருன்னா ஆண்டவர் சோதிக்கிறாருன்னு அர்த்தம். இவங்க எப்படி இருக்காங்க, எப்படி போகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க முறுமுறுக்கிறாங்க. அந்த முறுமுறுப்பை ஆண்டவர் மோசேக்கு சொல்லி. ஏன்னா தேவ ஆவியை பெற்றவன் மோசே. கரங்களை தட்டுவோமா? தேவ ஆவியை பெற்ற மோசே ஆண்டவர் கேட்குறார், என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். ஆனால் மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய படிமா 26 படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பாருங்க ஆண்டவர், பாருங்க, நீ நியமங்களை கைக்கொள், என் கட்டளைகளை கைக்கொள். ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா ரட்சிப்பு பெற்றவுடனே அப்பா நான் ரட்சிப்படைந்தேன். சில பேர் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஏன்னா அதான் வளரணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவியோடு தான் இருக்கணும். ஆவியானோடு பெற்றுக்கொண்டால் அவர் நம்மை எல்லா காலத்தையும் பாதுகாத்து கொள்வார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படியாவது ஒரு சோதனை நமக்கு வரத்தான் செய்யும்.
அந்த சோதனை வரும்போது நம்ம முறுமுறுக்கக்கூடாது. அப்போ முறுமுறுத்தா பிசாசு நம்ம கூட இருப்பான். ஆண்டவரே இதை காய்ச்சி சோதிக்கிற நமக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்வார்? மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எப்படிப்பட்ட கசப்பு இருந்தாலும் அதை மதுரமாக்கி கொடுப்பார். அது நியமங்கள் கட்டளைகள் ரொம்ப அவசியம். ரட்சிப்பு பெற்ற உடனே நம்ம அப்பா நான் ரட்சிப்பு அடைந்தாது. சில பேர் கல்யாணத்துக்காக ரட்சிப்புகளாக வருவாங்க, குழந்தை பிறப்பதற்காக வருவாங்க. அப்புறம் அவ்வளோதான், அவங்க ரட்சிப்புலாம் வீணாக போயிடும். சொல்லுவாங்க என் குழந்தை பிறந்துட்டா நான் ஆண்டவர் ஏற்றுக்கிறேன். அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. எனக்கு நல்ல வேலை கிடைச்சா ஆண்டவர் ஏற்றுக்கிறேன். அவங்க கண்டிப்பாக இவங்க சொல்கிறவங்க நிச்சயமாய் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வர முடியாது, கடந்தே வர முடியாது. அவர் அந்த அழைப்பு அழைக்கலை நம்மளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அழைப்பு நமக்கு அல்ல. அப்படி ரட்சிக்கலை. சில ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. அதான் உடனே மாற்றிட்டாரு. என்ன மாற்றி? கசப்பாக்கிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல தண்ணி தான் அது, கசப்பாக்கிட்டாரு. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது காரியத்தில் கசப்பு ஏற்படுதா அவங்கள்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீ மாறாவி நீரை மதுரமாக்கி நீரப்பா, இந்த சோதனைக்கு கொடுத்த உனக்கு ஸ்தோத்திரம், அது தப்புத்துக்கு போக்கே என்னை உண்டு பண்ணிவிடப்பா, உனக்கு நான் நன்றி சொல்லுவேன். முழங்கால் போடுங்க ஆண்டவர்கிட்ட. முழங்கால் போட்டிங்கன்னா அடுத்து நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். பின்பு பாருங்க, பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சை மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அங்கே தண்ணீரை மதுரமாக்கினார். மாறாவின் தண்ணீரை, மாறா கசப்பை மதுரமாக்கினார். இங்கே தண்ணீரை அருகே பாளையம் இறங்கினார்கள். எவ்வளோப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த ரட்சிப்பை நாம் பெற்று அந்த மகிழ்ச்சியை ரட்சிப்பென்னும் அப்படியே அந்த வாசனை என்ன சிஸ்டர் சொல்லுங்கள், படிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். தண்ணீர் மொண்டு. கடைசியாக 33 எரேமியா 33 1-2 வாசிங்க. எரேமியா புத்தகம் 33 1-2. முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி. யாருங்க? எரேமியா கூட ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எரேமியா கூட ஒரு சோதனை வந்தது. எங்க இருக்கிறாரு அவரு? எரேமியா எங்க இருக்கிறாரு? காவல் சாலை. எங்க இருக்காரு? காவல் சாலை. ஜெயிலில் இருக்காரு. காவல் சாலையில் இருக்காரு. அவருக்கு ஒரு சோதனை. எரேமியா இன்னும் காவல் சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருந்த கையில் கர்த்தர் வார்த்தை 2 அவனுக்கு உண்டாகி. பாருங்க, அவன் சூழ்நிலை மாறுபட்டு இருந்தது. அவன் மாறுபட்டு இருந்தாலும் அவன் பாருங்கள் ஆண்டவர் அவனோட பேசுகிறார். கர்த்தர் அவனோட பேசுகிறார். ஏன்னா ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பே இல்லை. எருமை எங்கே திறந்து கொண்டார் தெரியுமா உங்களுக்கு? தாயின் கருவறை. கரங்களை தட்டுவோமா? அந்த வசனத்தையும் வாசிங்களேன். எருமை 1:8 வாசிங்க. முதல்ல அவர் தெரிந்து கொண்ட விதத்தை பாருங்கள். ஆனால் நம்ம சூழ்நிலை அப்படி தான் பாருங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எங்க இருக்காரு? சிறையில் இருக்காரு. அங்கே ஆண்டவர் பேசுறார். யோசேப்பு பல இடத்துல போனாலும் யோசேப்போட யார் இருந்தார்? கர்த்தர் அவனோட கூட இருந்தார். எங்கெங்கே போகிறான். போர்த்திபா வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் அங்கே கூட இருந்தார். அவர் கூட இருந்ததுனால தான் அந்த காரியங்கள் அவனுக்கு மேற்கொள்ள முடியல. பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். சிறைச்சாலையில் முறுமுறுக்கல. கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் வியாக்கணம் பண்ணான், சொப்பனங்கள் வியாக்கணம் பண்ணான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பார்வோனுடைய 2வது ரதங்களில் இருந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பெரிய மினிஸ்டர் ஆகிட்டான், பிரசிடெண்ட் ஆகிட்டான். எங்கே? எதுக்கு? எந்த இடத்துல? எங்கே? எகிப்தில். எகிப்து எப்படிப்பட்ட தேசம்? பாவம் நிறைந்த தேசம். அங்கே ஆண்டவர் உயர்த்துறார். எங்கே இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். எங்கே இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட. 2வது வசனத்தை வாசிப்பார். இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. என்னை நோக்கி கூப்பிடு.
நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரணம் உனக்கு அறிவிப்பேன். நாளிலே நாம் பெற்ற இந்த அற்புதத்தை, நாம் பெற்ற இந்த பெலனை, நாம் பெற்ற அவருடைய கீதத்தை, நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை இந்த கிராமத்தில் போய் சொல்ல போகிறோம். மகிழ்ச்சியோட ரட்சிப்பின் வீட்டில் மகிழ்ச்சியோட அந்த தண்ணீரை நம்ம கொண்டு கொள்ள போகிறோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள். நம்ம அறியாத எட்டாவது பெரிய கால் நமக்கு அறிவிப்பார். அவர் யார்? யெகோவா தேவன் சொல்கிறார் பாருங்கள். ரெண்டாவது, இதை செய்கிற கர்த்தருமாகிய, இதை செய்கிற ஊழியத்தை செய்கிற கர்த்தருமாகிய, இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவப்படுத்தப்படுகிற கர்த்தருமாக இருக்கிற யெகோவா என் நாம் உள்ளவர் சொல்லுகிறது என்ன வேண்டாம்? மகளே மகனே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, உனக்கு பதில் கொடுத்து, அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காலம் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் முழுதும் உரிமை பாராட்டப்படும். யெகோவா தேவனே, நாமும் பெரியது, நீ பெரியவர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் கண் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடும். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. நம் கத்தாதி கத்தரு தன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷால், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம், யெகோவா ருவா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாது கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எலோயிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவ நீங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவ நீங்க, இன்றும் என்று பாடுவேங்க. எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்று நடத்துவீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்று தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. எல்லோரா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவேன். எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, எக்கமெல்லாம் தீத்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீத்தீரையா. இன்னொரு முறை, எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, எக்கமெல்லாம் தீத்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீத்தீரையா. கரங்களை உயர்த்தி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. அபகரபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே.
கத்தாது கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரவா, யெகோவா ரஃபா. காராபா ராபா சந்தூரி காராபா. தகப்பனே, யெகோவா தேவனே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா யெகோவா தேவன் கர்த்தர் எங்கள் பெலனா இருக்கிற ஆண்டவரே. யெகோவா தேவன் கர்த்தர் எங்கள் கீதமாக இருக்கிற ஆண்டவரே. யெகோவா தேவன் கர்த்தர் எங்கள் ரட்சிப்பமாக இருக்கிற கர்த்தர். கரங்களை ஒப்பு கொடுங்கப்பா. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. நாலு வந்த பிள்ளைகளை யெகோவா எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருந்து தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது செய்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவரே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னவரே. ஓ ராபா ஹீலாபா கராபா சந்தா ராபா. கரங்களில் ஒப்பு கொடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. கிருபை எங்களோட கூட இருக்கணும் அப்பா. விசேஷமாக கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் முழுதும் நாங்கள் யெகோவா தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு நான் பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் சுதந்திரத்துக்கொள்ள ஒப்புக் கொடுங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. போக போகிற 12 கிராமங்களுக்காப்பா யெகோவா தேவனே, நீர் எங்களை வெளிப்படுத்த முடியாது. அது ஜனங்கள் அறிய முடியாது. யெகோவா நாமம் பலத்த துருகம் என்று சொல்ல முடியாது. அதில் ஓடி நீதிமான் சுகமா இருப்பான் என்ற வார்த்தைப்படி அப்படி எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. பெரிய காஞ்சி 12 கிராமங்களை ஒப்புக் கொடுங்க. விடுதலையாக கூடாதபடி கட்டி வைத்துக்கிற கிரைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அந்த பிள்ளைகள் விடுதலையாக்க முடியாது. குடும்பங்களை பெரிய அற்புதங்களை செய்து நடத்த முடியாது. பாதுகாப்பை கொடுத்து நடத்த முடியாது. நித்தியமானவர் நீ உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. உதவி செய்யுங்கப்பா. தாத்தி உப்பு ரட்சிப்பு முடியதாண்டவர் ஒவ்வொரு ஜனம் ரட்சித்துக் கொள்ளும். பெரிய காய்ச்சல் சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏந்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.